இன்று சர்வதேச புகைப்பட தினம். புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த புகைப்பட தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இன்றைய நாள் இந்த புகைப்பட தினம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னு தோன்றிய போது தான், சரி இவர்கிட்ட எனக்கு கேட்டலாம் அப்படின்னு ஒரு புகைப்பட கலைஞரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் கூட ஒரு குட்டியாக ஒரு சேட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நானுமே தயாராக இருக்கேன். எல்லா பதிலும் சொல்கிறதுக்கு அவரும் தயாராக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அன்பார்ந்த வணக்கம் ரஸா மல்கர்தீன். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் வந்து புகைப்பட தினம். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆதவன் ரேடியோ சார்பாக லிசன் பண்ணி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்பவுமே நன்றி. இன்னைக்கு வந்து நான் நிறைய கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன் இதுக்கான இன்னும் பதில்கள் உங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்னு. அந்த வகையில் முதலாவது கேள்விக்கு போயிடலாமா? நிச்சயமா. பல துறைகள் இருக்கு, ஆனால் நீங்க ஏன் இந்த துறையை தெரிவு செய்தீங்க? அதாவது இந்த புகைப்பட கலைஞராக மாறணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எதனால வந்தது? நிச்சயமாக இந்த புகைப்படத்துறை என்பது இது ஒரு நிச்சயமாக ஒரு கலை. அந்த வகையில் இதில் நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு படைப்பாற்றல் என்ற விடயம் வந்து ஆக முக்கியமாக இதுல வந்து தேவைப்படுது. ஸோ அந்த வகையில நானும் ஆரம்பத்துல இந்த துறையில தொடர்ந்து பயணிக்கணுமான்றது வந்து அப்படின்னு அந்த ஐடியால வர இல்லைன்றாலும் நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு மொபைல் போன்ல போட்டோ எடுக்க பழகினது அப்படியே அடுத்த கட்டமா அப்படியே வளர்ந்து கொண்டு போய் ஸோ அது ஒரு ஹொபியா வந்து மாறி அதுக்கு பிறகு அது ஒரு அடுத்த கட்டங்களுக்கு காம்படிஷன்ஸ்களுக்கு அது போல நிறைய இம்பாக்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொன்னா இந்த சொல்லலாம் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் நிறைய பேர் நாங்க ஃபேஸ்புக்ல அதுல சோசியல் மீடியால எங்களோட போட்டோஸை வந்து போடுற நேரம் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற நேரம் ஓகே நாங்க இன்னும் செய்யணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் அவார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இதுல இந்த பயணத்துல இணைவதற்கான மெயினான ஒரு காரணமாக அமைந்தது என்றால் அது மிக இல்லை. அடடா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து நான் கேட்க போற கேள்வி வந்து எனக்கா தோன்றியது, இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு. அதாவது வந்து ஒரு துறை ஒரு மனிதரை மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த துறையை ரசிக்கிறாங்களோ அந்த துறை வந்து அவங்களுக்குள்ள ஒரு முழுமையான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த புகைப்பட கலை வந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தினதா? நிச்சயமாக. எந்த ஒரு விடயத்தையும் நாங்க அதுல ஆழமா போற நேரம் அந்த விடயம் எங்கள் லைஃப்ல வந்து தாக்கங்கள் செலுத்தும். கண்டிப்பா. அந்த வகையில இந்த போட்டோகிராஃபி ஜேர்னின்ற வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷனை வந்து தந்த ஒரு விஷயமா வந்து நான் இந்த விஷயத்த வந்து பாக்குறேன். சாட்டிஸ்பேக்ஷனை வந்து தந்திருக்கு, அதாவது ஒரு மன திருப்தியை வந்து இது தந்திருக்குது. அதே போல நான் படிச்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற லெவலுக்கு இந்த விஷயங்கள் இந்த போட்டோகிராஃபின்ற இந்த இது வந்து என்ன அப்படி ஒரு விஷயமா மாத்திருக்குது. ஸோ நிறைய இடங்கள்ல நாடளாவிய ரீதியில நிறைய பேரை கைட் பண்றதுக்கான வாய்ப்பையும் இந்த போட்டோகிராஃபின்ற இந்த துறையினூடாக செய்ய முடியுமா இருப்பது பெரிய ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியையும் மனநிறைவையும் தந்திருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. அடடா, ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க பதில். இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து புகைப்படம் எடுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு கோணங்கள்ல பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து புகைப்பட கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா அது இல்லை தான். அந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக அந்த புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு அறிவுரையாக சொல்லுவீங்க? ஒரு புகைப்படம் எடுக்கும்போது இந்தந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? நிச்சயமா. நாங்க ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிற நேரம் போட்டோகிராஃபின்றது வந்து நாங்க மெயினா 2 விஷயமா வந்து பிரிக்கலாம். போட்டோ உதாரணமாக நாங்க ப்ரொஃபஷனல் DSLR கேமரால பெரிய கேமரால வந்து எடுக்கிற போட்டோகிராஃபி, அதே போல மொபைல் போட்டோகிராஃபி. ஸோ இப்படி 2 மெயினான பிரிவுகள் வந்து இருக்குது. இதுல வந்து நாங்க மெயினான DSLR போட்டோ எடுக்கிற நேரம் நாங்க அப்பச்சர், ISO, ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர் போன்ற இது விஷயங்களை வந்து நாங்க மெயினா கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல நாங்க சில ரூல்ஸ் இருக்குது. போட்டோகிராஃபின்னு எடுக்கிற நேரம் ஜஸ்ட் ஒன்று நான் போய் கிளிக் பண்றது போட்டோ எடுக்கிறது வரல, பல ரூல்ஸ்கள் வந்து இருக்குது போட்டோகிராஃபில. ஸோ லைட்டிங் சம்பந்தமாக அடுத்த கோல்டன் டைம், எந்த டைம்ல நாங்க எடுக்கலாம், போட்டோகிராஃபி ரூல்ஸ்ல உதாரணமாக ரூல் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ, இது போல ரூல்ஸ் எல்லாம் நாங்க பயன்படுத்தி எடுக்கிற நேரம் எங்களுக்கு அழகான போட்டோஸ்கள் வந்து வரும்ன்ற விஷயத்த வந்து இது பண்றதோட நாங்க எந்த இடத்துல கிரியேட்டிவா நாங்க யூஸ் பண்றன்றது தான் எங்களுக்கு இப்ப காலகட்டத்துல மெயினான ஒரு விஷயம்னா அந்த விஷயத்த பாக்குறோம். சரி, அந்த வகையில நீங்க என்னென்ன கருவிகளை பயன்படுத்தி புகைப்படங்கள் எடுக்கிறீங்க? நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா இப்ப பயன்படுத்துற கருவிகளை நீங்க ஆரம்ப காலகட்டத்துல பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன கருவிகள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லலாமே. நிச்சயமா. இந்த போட்டோகிராஃபின்ற இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய கருவிகள் வந்திருக்குது. சோ அந்த கருவிகளை நாங்க
ஈவன் நாங்க மொபைல் போட்டோகிராஃபி பார்த்தாலும் அதுலயும் கருவிகள் இருக்குது. அதே போல டிஎஸ்எல்ஆர் நாங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபின்னு பார்த்தா அதுலயும் நிறைய கருவிகள் வந்து இருக்குது. ஸோ அதுல நாங்க லென்சல் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ மொபைல் போட்டோகிராஃபிலையும் லென்சல் எங்களுக்கு மொபைல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் லென்ஸ் வந்து இருக்குது. அதே போல நாங்க டிஎஸ்எல்ஆர் போட்டோகிராஃபி எடுத்தாலும் லென்சல் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அதே போல நாங்க பார்த்தா நாங்க ட்ரைபாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டெடியான போட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நாங்க ட்ரைபாட்ஸ் வந்து நாங்க ரெண்டுலயும் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல லைட்டிங்க்கு வந்து நாங்க எக்ஸ்டர்னல் லைட்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இது போல கருவிகள் வந்து நாங்க மெயினா போட்டோகிராஃபில நாங்க யூஸ் பண்ணோம். அடுத்த கலர் லென்சல் மாத்தலாம். இது போல கருவிகளை வந்து அடுத்தது நாங்க ஸ்மூத்தான வீடியோஸ் அல்லது போட்டோஸ் எடுக்க நாங்க கிம்பல் இல்லாட்டி ஒஸ்மோ இது போல விஷயங்களையும் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். நல்ல ஒழுங்கான அழகான போட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது. சரி, ஓகே. அடுத்தது வந்து இப்போ எந்த துறையை எடுத்தாலும் வந்து எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு இவர் மாதிரி நான் ஆகணும், இதனாலதான் நான் இந்த துறையை தெரிவு செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். அந்த வகையில இந்த புகைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாரையாவது பார்த்துட்டு இவர் மாதிரி நான் ஒரு புகைப்பட கலைஞரா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் வந்து வந்திருக்கா? நிச்சயமா இந்த வேர்ல்ட்ல ஃபேமஸான போட்டோகிராஃபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய ஒரு நிறைய இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போட்டோகிராஃபர் கெவின் கால்டர் எடுத்த போட்டோ 1994 வந்து அவர் எடுக்கிறார். சோ இந்த போட்டோ வந்து உலகத்திலே பெரிய ஒரு தாக்கத்தையும் அலையையும் ஏற்படுத்திய ஒரு போட்டோ. அதாவது ஒரு புள்ளையோண்டு யூஎன் ஃபுட் கேம்புக்கு வந்து போறாங்க. பின்னுக்கு ஒரு கழுகு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற போட்டோவை தான் அவர் எடுத்தாரு. ஸோ அந்த போட்டோ அவர் எடுத்துட்டு பேப்பருக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்த நிறைய இன்கொயரிஸ் வந்துச்சு, இவருக்கு வந்து என்ன நடந்த, இந்த பிள்ளைக்கு வந்து என்ன நடந்தது. ஸோ கெவின் கால்டர் வந்து அந்த போட்டோ எடுத்தாரு. பட் அந்த புள்ளைய வந்து பாதுகாக்க அவருக்கு மறந்துட்டாரு. ஸோ அடுத்தண்டு போய் அந்த கேம்ப்ல வந்து பாக்குறாரு, அந்த புள்ள இருக்கிறாண்டு. அந்த புள்ள வந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் வந்து இருக்கல. ஸோ அந்த புள்ளைக்கு என்ன நடந்திருக்கும்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் யோசிச்சு கொள்றாரு. ஸோ இந்த போட்டோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த போரையே முடிவுக்கு கொண்டாடுற அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. இது விஷயம் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்குது. இந்த அளவு தூரம் ஒரு போட்டோவை வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து செலுத்தும்ன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆனா அவரோட செயற்பாடுகள் வந்து லாஸ்ட்டுக்கு அவரு தற்கொலை பண்ணி கொள்றாரு. என்ன ரீசன்டா இந்த பெரிய ஒரு கவலைக்கிடமான நிகழ்வை நான் ஒரு காரணமா இருந்தேனே, ஹியூமனிட்டியை நான் இல்லாம இருந்தேனேன்ற விஷயம். சோ இதுல அந்த கெவின் கால்டர்ன்ற அந்த லைஃப்ல எங்களுக்கு பாடங்கள் நிறைய படிச்சு கொள்ளலாம். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இப்படியான போட்டோஸும் எங்களுக்கு எடுக்கலாம், தாக்கங்களை ஏற்படுத்தலாம்ன்ற விடயத்துல எங்களுக்கு அவரை இன்ஸ்பிரேஷனா எடுக்கலாம். ஆமா, புகைப்படம் வந்து முக்கியம், ஆனா அதை விட மனிதாபிமானம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். வேணா சரியான விஷயம்னு சொன்னீங்க. ஏன்னா புகைப்பட கலைஞரா இருந்தாலுமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், ஆபத்தான இடங்கள்ல போய் கூட புகைப்படம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சொன்னது வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசையாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். அந்த வகையில் இந்த ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது ஒவ்வொரு கோணங்களில் பார்ப்பாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய புரிதல் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா இதுதான் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிச்சயமா ஃபோட்டோகிராஃபின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன பல உதாரணங்களோட சம்மந்தப்பட்டு பார்க்குற நேரம் இது ஒரு சமூகத்தை பிரதிபலிப்பாக வந்திருக்கும். அதே போல உணர்வுகளோட மொழியா வந்து இருக்கும். அதே போல ஒரு ஜெனரேஷனை கடத்துறதுக்கு இது ஒரு போட்டோகிராஃபின்ற ஃபீல்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த ஒவ்வொரு தலைமுறையா அவங்களோட பாரம்பரியங்களை கலைகளை காட்டுறதுக்கும் கொண்டு வரதுக்கும் இது ஒரு சாதனமா வந்து பயன்படுத்துறது. அதே போல கிரியேட்டிவிட்டியா ஹாபியா செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய ஒரு கடல் என்பதுதான் என்ற புரிதல். போட்டோகிராஃபி என்பது பெரிய ஒரு கடல், அதில் நிறைய முத்துக்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, கற்பதற்கும் தேடுவதற்கும் எல்லாத்துக்கும். அதுதான் என்ற புரிதல். புகைப்பட துறையில வந்து ஆர்வம் இருக்க மாணவர்களுக்கு வந்து போட்டோகிராஃபி பத்தி படிச்சு தாரீங்க. போட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு அழகான கலை. இந்த கலையை வந்து உங்க மாணவர்களுக்கு வந்து நீங்க எப்படி படிச்சு கொடுக்குறீங்க? நிச்சயமா நாங்க போட்டோகிராஃபியை வந்து கற்பிக்கிற நேரம் வந்து அதோட இப்ப நாங்க டிஎஸ்எல்ஆர் பெரிய
கேமராஸ் வந்து போற நேரம் பெரிய ஒரு காஸ்ட் ஒன்று வந்து வரும். ம்ஹும். ஸோ அதை வந்து நாங்க இதை பண்றதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களும் மொபைல்ல எப்படி போட்டோ எடுக்கலாம், அதுல என்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதுல எந்த டைம் லைட்டிங் ம். அது போல சில விஷயங்களை வந்து நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்க எடுப்போம். ஸோ ஆஹா. அவங்களுக்கு டேலண்ட்ஸை வந்து நாங்க எப்படி யோசிக்கலாம், ஒரு போட்டோகிராஃபர் ஒருத்தர் எப்படி யோசிக்கலாம், எப்படி போட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ போட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ்ல லட்சக்கணக்கில் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா. மொபைல் போட்டோகிராஃபிலையும் ம். டிஎஸ்எல்ஆர் போட்டோகிராஃபிலையும் லட்சக்கணக்கான அளவு மணி வந்து ப்ரைஸ் வின் பண்ணலாம். 6-7 லட்சத்துக்கு எல்லாம் ப்ரைஸ் மணி வின் பண்ணக்கூடிய சோனியிட அது போல ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ் வந்து உலகத்துல நடந்து கொண்டே இருக்குது. ஸோ இது போல நாங்க ஒரு மோட்டிவேஷன் வழங்குவதன் மூலமும், அடுத்தது போன்ல இருந்து தொடங்குங்க, உங்கள்ட்ட இருக்கிற போன் தான் உலகத்திலே ஆக நல்ல போன். ம். ஸோ உங்களோட போனை விட உங்களோட டெக்னிக் தான் அவத்துல நீங்க பார்க்கப்பட வேணும். கண்டிப்பா. அந்த நீங்க டெக்னிக்கை படிச்சு கொண்டா உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து போற நேரம் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா அது போல போன்லயே உங்களுக்கு கிஃப்டா அப்படி நிறைய வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்ற விஷயத்தோட நாங்க மெயினா கன்சென்ட்ரேட் பண்ற அவரோட திறனை வந்து வளர்க்கறதுல தான் மெயினான கன்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ம். எப்படி நாங்க நல்ல ஒரு போட்டோவை வந்து உருவாக்கலாம், நல்ல எப்படி கதை சொல்லக்கூடிய ஒரு போட்டோல ம். 1000 சொற்களை ஒரு போட்டோல வந்து எங்களுக்கு காட்டலாம்ன்ற விஷயத்தை எப்படி தத்ரூபமாக காட்டலும்ன்ற ட்ரைனிங்கை தான் நாங்க மெயினா பிள்ளைகளுக்கு கொடுத்து டெவலப் பண்ணிக்கொண்டு அது ஸ்கூல்ஸ் ரீதியா நாடளாவிய ரீதியா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு ம். நான் கிடைச்சிருக்குது. நாங்க செஞ்சு கொண்டு போறோம். கண்டிப்பா. அதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு பொதுவா வந்து நன்றி. இப்போ வந்து புதிய புகைப்பட கலைஞர்கள் உருவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த போட்டோகிராஃபி துறை என்பது ஆக சிறந்த ஒரு துறை. ம்ஹும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது ஹாபியாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ ஃப்ரீலான்சிங்காகவோ பார்ட் டைமாகவோ செய்யக்கூடிய ஒரு விஷயம். ம்ஹும். ஸோ இதுல வந்து நீங்க பெரிய கெஜெட்ஸ்கள் பெரிய பணம் கொடுத்து வாங்கணும்ன்றது அல்ல விஷயம். ம்ஹும். நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணி கொள்ளலாம், அது சம்பந்தமான அறிவு எப்படி போட்டோகிராஃபி சம்பந்தமான அறிவை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றத மெயினான ஒரு விஷயமா வந்து நான் கருதுறேன். அடுத்து இப்ப நிறைய ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ம்ஹும். ஸோ இந்த கோர்சஸ் உங்களுக்கு தேவைன்னா படிக்கலாம். அதே போல யூடியூப்ல நிறைய வந்து உங்களுக்கு தேடலாம். அடுத்தது கூகுள் பண்ணலாம், ChatGPT போன்ற ஏஐகளை உங்களுக்கு யூஸ் பண்ணி படிக்கலாம். போல ம்ஹும். நிறைய சாதனங்கள், படிப்பதற்கான சாதனங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது, கருவிகள் நிறைய வந்து இருக்குது. ம்ஹும். ஸோ இதுகளை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பை அடுத்தடுத்து மெதுவாக எடுத்து வைக்கலாம்ன்றதுதான் என்ற அவங்களுக்கான அட்வைஸ். ரொம்ப நன்றி. அடுத்த விஷயம் வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வர இந்த பிக்னஸ்க்காக தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவில் உங்களுக்கு துணை புரிகிற கருவிகள் என்ன? அதை தாண்டி வந்து நிறைய மென்பொருட்கள் பயன்படுத்துவாங்க, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பயன்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு டிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வளர்ந்து வரவங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா நாங்க இப்ப இண்டஸ்ட்ரியில நிறைய இடங்கள்ல பொதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து போட்டோஷாப்பை வந்து சொல்லலாம். ம்ஹும். அதை தாண்டி நான் வந்து அடோபி லைட் ரூம் அதையும் வந்து சொல்லலாம். ஸோ அடோபி போட்டோஷாப், அடோபி லைட் ரூம் இதுல வந்து நாங்க நிறைய கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அமையும். ம்ஹும். அதே போல சில எடிட்டிங்ஸல் வந்து செய்யறதுக்கு, உதாரணமா சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து இல்லாமக்கிறதுக்கு, அதே போல நாங்க வெட்டிங் போட்டோகிராஃபின்னு வர நேரம் அதில் நிறைய எடிட்டிங்ஸ் கலர்ல, அடுத்தது சில ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்றதுக்கு, ம்ஹும். அதே போல அழகா அந்த வடிவமைக்கிறதுக்கான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த போட்டோஷாப், லைட் ரூம் போல இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம். இதோட டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு படிச்சு அதில் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு வந்து போகலாம்ன்றதுதான் என்ற சாஃப்ட்வேர்னு வர நேரம் மெயினாக நான் இதை விஷயங்களை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடடா, ரொம்பவுமே நன்றி. இப்போ ஃபோட்டோகிராஃபி துறையை பொறுத்தல 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் நிறைய மாற்றங்கள். இன்னும் 10 வருடத்துக்கு அப்புறம் வந்து இந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த 10 வருடங்கள் முன்னால் உள்ள 10 வருடங்களை பார்த்தா இப்ப அது வந்து டிஜிட்டலா வந்து மாறிக்குது. ஆமா. ஸோ முந்தி இருந்த கோடாக், அதே போல நிக்கான் போல சில கேமராஸ்களும் இப்போ வந்து டிஜிட்டலி வந்து வந்தாங்க. கோடாக் போல கேமராஸ் வந்து டிஜிட்டலி வராதனால அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து அப்படியே இல்லாம போற, ஃபுஜி ஃபிலிம் அது போல சில கேமராஸ் வந்து இல்லாம போற அளவுக்கு ஏன்னா அவங்க டிஜிட்டலுக்கு மாறலன்ற ஒரு ரீசனுக்கா. கண்டிப்பா. அதுக்கு பிறகு வந்து நிக்கான், அதே போல கேனான் இது போல கேமராஸ், அது சோனி இது போல இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க டிஜிட்டலுக்கு மாறி இப்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க.
ம். ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இப்போ எப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்து போகுதுன்னு சொன்னேன்டா, ஏஐ நிறைய வந்து உள்ளுக்கு வந்து வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கண்டிப்பா. ஸோ ஏஐ பேஸ்ட் கேமரா, சோனி எல்லாம் ஆல்ரெடி ம். வந்திருக்குது. ஸோ அதுலுக்கு ஏஐ வந்து இது பண்றது. அதே போல ட்ரோன் போட்டோகிராஃபின்ற விஷயம் வந்து டெவலப் ஆகுது, ஒவ்வொரு இதுல இருந்து டெவலப் ஆயிட்டே போகுது. ஸோ ம்ஹ்ம். அதோட ப்ரைசஸ் வந்து குறைஞ்சு எல்லாருக்கும் ட்ரோன் போட்டோகிராஃபி எடுக்கிற லெவலுக்கு வந்து அது அப்படி ஒரு மாறலாம். அடுத்தது இப்போ நாங்கெல்லாம் 2D ஃபோட்டோஸ் தான் பொதுவாகவே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ம்ஹ்ம். ஸோ இது வந்து 360 அந்த லெவலுக்கு 3Dயா அப்படி அந்த போல விஷயங்களுக்கு வந்து அது மாறும். அதே போல விஆர், வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற சில அஹ், விஷயங்கள் கூடுறதுனால இந்த விஷயங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபின்ற இந்த ஃபீல்டை வந்து தாக்கம் செலுத்தும். இன்னும் ம். ஒரு 10 வருஷத்துல அந்த குவாலிட்டின்னு வர நேரம் ஹை அண்ட் குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து வரும். இப்போ 2K 4K போல இருக்கிற 8K 16K 32K போல அந்த அளவு பெரும்பாண்டமான ஃபோட்டோஸ்கள் எடுக்கக்கூடிய ம். ரியல் டைம் எஃபெக்ட்ஸலோட ஃபோட்டோஸ்கள் எடுக்கக்கூடிய அப்படியான ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகி வரும். இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட் வேறொரு அடுத்த உதாரணம், இப்போ நாங்கள் உலகத்துல தான் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு கல்ச்சர் வந்து வந்திருக்குது. எதிர்காலம் இன்னும் 10 வருஷத்துல சம்டைம் ஸ்பேஸ்ல இருந்து ஒவ்வொரு கிரகங்கள்ல இருந்து ஃபோட்டோகிராஃபிகளை டெவலப் பண்ற அது போல ஒரு விஷயங்கள் வந்து மாறலாம் இது வந்து நினைக்கிறேன். அடுத்து மொபைல் போன்ஸ் ம்ஹ்ம். இப்போ வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவை பீட் பண்ணி கொண்டு போகுது. கண்டிப்பா. ஸோ மொபைல் போன்ல அந்த குவாலிட்டிக்கு அதை விட நல்ல குவாலிட்டிக்கான கேமரா போல கேமரா விட சும்மா எங்களோட பிசிக்கல் கேமராவை விட நல்ல கேமராஸ் வந்து மொபைல் போன்ஸ்ல வந்து அது ஒரு வேறொரு லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு போகுதுன்ற விஷயத்தையும் ம். 10 வருடத்துல நிறைய ஒரு விஷயமா எங்களுக்கு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். இது வந்து பொதுவாக வந்து இப்போல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, நான் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோகிராஃபராக இருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் எது நீங்கள் பார்க்குறீங்க, எதை ஒரு வித்தியாசமாக பார்க்குறீங்க? சாதாரணமாக ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு தானும் புகைப்பட கலைஞர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப உண்மையான விஷயம். இந்த டிஎஸ்எல்ஆர் போட்டோகிராஃபியும் மொபைல் போட்டோகிராஃபியும் வந்து ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன ரீசன் சொன்னேன்னா, இந்த சென்சஸ் குவாலிட்டி வைஸ்ல வந்து எப்படியுமே டிஎஸ்எல்ஆர் கேமரா இப்போ வந்து முன்னுக்கிக்குது. ஸோ அந்த லெவல் சென்சர்ஸையும் குவாலிட்டியையும் வந்து எங்களுக்கு மொபைல் போன்ஸ்ல வந்து எடுக்க இயலாது. ரெண்டாவது லென்சஸ், ஜூமிங் லென்சஸ் இருக்கலாம், அடுத்தது ஃபோக்கஸ் பண்ற லென்சஸ், அடுத்த கலரிங் லென்சஸும் இந்த டிஎஸ்எல்ஆர் லெவலுக்கு மொபைல் போட்டோகிராஃபி இல்லைன்றதுதான் உண்மை. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் வர நேரம் நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு உதாரணமா நாங்க தமிழ் வேர்டு என்ன அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க சொல்லுவோம் மாத்துறதுன்னா, தட் மீன் ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருந்து இன்னொரு ஆப்ஷன் கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறது. நிச்சயமா அந்த கட்டுப்படுத்துறன்ற விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு லிமிட்ல தான் கட்டுப்படுத்தலும் மொபைல் போட்டோகிராஃபி. அதை விட எங்களுக்கு தாண்டி எங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் போட்டோகிராஃபி நிறைய கட்டுப்பாடுல வந்து எங்களுக்கு விரும்பின போட்டோஸை வந்து எடுக்கலாம். ஆனா மொபைல் போட்டோகிராஃபின்ற வர நேரம் ஒரு லிமிட்டட் வந்து இப்பயும் வந்து இருக்குது. ஒரு லிமிட்ல அது மொபைலுக்கு தேவையான போலதான் அந்த போட்டோஸ் வந்து மொபைல் எடுக்கும் விஷயம் வந்து இருக்குது. அதே போல இமேஜ் குவாலிட்டி எல்லாம் டிஎஸ்எல்ஆருக்கும் மொபைலுக்கும் நல்ல டிஃபரெண்ட் இருக்குது. அது டெப்த், அதே போல வீடியோ குவாலிட்டி வைக்கலாம். அடுத்த காஸ்ட்ன்னு பார்த்தேன்டா, காஸ்ட்ன்னு பாக்குற நேரம் மட்டும் மொபைல் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாகவும் டிஎஸ்எல்ஆர் காஸ்ட் வந்து கூடுதலாகவும் வந்து இருக்கிற இந்த விஷயங்கள் தான் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள். நாங்க வந்து ப்ரொஃபஷனலி போறன்ற ரீதியில வந்து எங்களுக்கு மொபைல் போனை வச்சு இப்போக்கு இந்த லெவல்ல ஒரு லெவலுக்கு தான் எங்களுக்கு போகலுமே தவிர ஒரு பெரிய ஒரு இது போகல. இந்த ப்ரொஃபஷனல்ன்ற வந்து அது ஒரு வேறொரு இண்டஸ்ட்ரி. மொபைல் ஒரு போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு ஒரு பெரிய ஒரு தனி இடம் வந்து இருக்குது. அதுல நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இது. ஸோ அது வெளிநாட்டு வருவாயம் உள்ளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரக்கூடிய, அடுத்தது டூரிஸ்ட ஸ்ரீலங்காவுக்கு கிராப் பண்ணக்கூடிய அபிலிட்டியும் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேமரால இருக்குது, போட்டோகிராஃபில வந்து இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக் கொள்றதுக்கு விரும்புறேன்.
சரி. இன்றைய நாள் அப்படியே நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசினது. அந்த வகையில வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி துறைய பொறுத்தளவுல, இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபிலேயே நிறைய வகைகள் இருக்கு. அந்த வகையில இன்றைய நாள் புகைப்பட தினம். நிறைய கலைஞர்கள் இன்றைய நாள ரொம்பவுமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க, புகைப்பட கலைஞர். அந்த வகையில வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இன்றைய நாள் வாழ்த்து சொல்லணும், அவங்க பேரை சொல்லி வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா ஆதவன் வானொலியூடாக இன்றைய நாள் வாழ்த்தையும் தெரிவிக்க முடியும். நிச்சயமா போட்டோகிராஃபி துறையில நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அதே போல விக்னஸ் இருக்கிறாங்க. ம்ஹ்ம். அதே போல படிச்சு கொண்டு இருக்கிற சாதிக்கணும்ன்ற வெறியோடைய தேவையோட இருக்கிற பலரும் வந்து இருக்கிறாங்க. ம்ஹ்ம். சோ இந்த இடத்துல நாங்க குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர்ட பேரை சொல்றதுக்கு பதிலாக ஆஹா. சாதிக்கணும்ன்ற இந்த போட்டோகிராஃபி துறையில சாதிக்கணும் இருக்கிற அந்த வெறியோட பயணிக்கிற ம். சாதிக்கிறதுக்காக தங்களை அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிற இந்த போட்டோகிராஃபிக்காக நிறைய பேர் அவங்களோட லைஃப அவங்க நிறைய பேர் தியாகம் செஞ்சாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ம்ஹ்ம். சோ அவங்களோட அவங்க எல்லோருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்பவுமே சந்தோஷம். எனக்கும் வந்து இந்த புகைப்படத்துறை வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அழகான கோட் இருக்குது. என்னென்னா, வாழ்க்கை வந்து எப்படியுமே வந்து இந்த புகைப்பட கலைஞர்கள் பார்க்குற மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுற்றி எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அந்த நெகட்டிவ்க்குள்ளே ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, அதை கிளிக் பண்ண முடியுமா, அதை என் கேமராவால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் ஒவ்வொரு புகைப்பட கலைஞரும் யோசிப்பாராம். அந்த வகையில் வந்து இன்றைய நாளில் ஒரு புகைப்பட கலைஞர்கிட்ட பேசினது, அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இப்போ ஒரு ஆசானாகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கீழே படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கூட அன்பார்ந்த புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஆதவன் FM அதே போன்று உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. அப்படியே இன்றைய நாள் இந்த குட்டி சட்டோட அப்படியே இணைந்திருந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.